பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அதிகாலை வேளையிலே உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஈவாக தந்திருக்கிறார். கடந்த இரவெல்லாம் நம்மை பாதுகாத்து இந்த புதிய நாளை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறாரே, அவரை நன்றியோடு நாம் மனதார ஸ்தோத்திரிக்க போகிறோம். முதலாவது அவருடைய பாதத்தில் அவருக்கு நாம் செலவழிக்கிற நேரம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் இந்த நாளில் நாம் இனி அடுத்ததாக செய்ய போகிற காரியங்கள் எல்லாம் உலகத்துக்குரிய காரியங்களாகவே காணப்படுகிறது. முதலாவது அவருக்கு இடத்தை கொடுத்து விட்டோம் என்றால் அந்த நாள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அவரே நம்முடைய மற்ற எல்லா காரியங்களையும் அவர் நமக்கு செய்து செம்மையாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. இந்த நாளிலும் முதலாவதாக நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். நாம் இந்த காலை வேளையில் கர்த்தரை தேடுவோமானால் அவருடைய புதிய கிருபையை பெற்றுக்கொள்வோம், அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். காலை தோறும் தான் அவருடைய கிருபை புதிய புதிய புதியவைகளாக இருக்கிறது. காலை தோறும் நம்ம அவரை தேடும் போது தான் அவரை காண முடியும், கண்டடைய முடியும். எனவே இந்த காலை வேளையில் கருத்தாய் நாம் அவரை தேடுவோமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா என்று நன்றியோடு அவரை மனதார நன்றி சொல்லி ஆண்டவரை துதிப்போமா? அவருடைய கிருபைகளுக்காக ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தையே நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் ராஜா. உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நாவை திறந்து கர்த்தரை துதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவரை நம்பினோர் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. அவருடைய முகத்தின் பிரகாசத்தினால் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா நன்றியோடு நம்மை துதிப்போம், ஆண்டவரை துதிப்போம் துதிப்போம். அவருடைய நாமங்களை எல்லாம் சொல்லி 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 அவரை துதிப்போம். கிருபையே என்று சொல்லி துதிப்போம். ஹல்லேலூயா. நம்பி வந்தேன் இயேசுவே, நம்பி வந்தேன் உம் பிரசன்னமே என் வாஞ்சையெல்லாம். நம்பி வந்தேன் உம் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டு குணமாக கிருபை செய்யும். துன் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டு குணமாக கிருபை செய்யும். மகிமையே இயேசுவின் மகிமையே, என் குறைவெல்லாம் நிறைவாக்கும் மகிமையே. உம் பாதமதில் பாசத்தோடு பணிந்து உம்மை ஆராதிக்க கிருபை செய்யும். உம் பாதமதில் பாசத்தோடு பணிந்து உம்மை ஆராதிக்க கிருபை செய்யும். கிருபையே தேவ கிருபையே, என் தேவையெல்லாம் சந்தித்திடும் கிருபையே. என் வாழ்நாளெல்லாம் உம்மில் அன்பு கூர்ந்திட
உம் கிருபையால் மகிழ செய்யும். என் வாழ்நாளெல்லாம் உம்மில் அன்பு கூர்ந்திட உம் கிருபையால் மகிழ செய்யும். உம் வஸ்திரத்தின் ஓரத்தையாயிலும் தொட்டு குணமாக கிருபை செய்யும். உம் பாதமதில் பாசத்தோடு பணிந்து உம்மை ஆராதிக்க கிருபை செய்யும். என் வாழ்நாளெல்லாம் உம்மில் அன்பு கூர்ந்திட உம் கிருபையால் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. கிருபையப்பா. ஆமாண்டவரே, உம்முடைய வாழ்நாள், எங்களுடைய வாழ்நாளெல்லாம் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து களி கூர்ந்திட வேண்டும் ராஜா. உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாயிலும் தொடுவதற்கு கிருபை தாரும் என்று சொன்னது போல அப்பா, இந்த காலை வேளையில உம்முடைய கிருபைக்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை மாறாததப்பா. ஜீவனை பார்க்கலும் அந்த கிருபை நல்லதப்பா. அந்த கிருபையினால் இந்த காலை வேளையில உங்க பாதத்துல வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவ, கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவ, கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவ, கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவ, கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமாங்க, நம்ம எல்லாம் கிருபையால் தான் நிலை நிற்கிறோம். நம்முடைய மேன்மையோ, நம்முடைய சாமர்த்தியமோ, நம்முடைய பலனோ, நம்முடைய எந்த காரியமும் இல்லை. அவருடைய ஒரே கிருபை தான். அந்த கிருபையினால் இந்த வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களிகூற, கிருபையினால வாழ்நாளெல்லாம் அவரை பாட, கிருபையினால வாழ்நாளெல்லாம் அவரை துதிக்க தேவன் நமக்கு கிருபை தரும்படியா இந்த வேளையில ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. அவரை ஆராதிப்போம். ஆமென். அவரை ஆராதிப்பதே அவர் நம்மேல நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு உரிமை. அந்த உரிமையை நம்ம பயன்படுத்துவோம். அவரை நம்ம துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவரை கொண்டாடணும். அவரை துதிக்க 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 கிருபை பெருகும். அவரை துதிக்க துதிக்க எல்லா தொல்லைகளும் மாறும். அவரை துதிக்க 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 இன்ப பிரசன்ன இந்த இடத்தை நிரப்பும். பிரியமானவர்களை, இந்த கால வேளையில அவரை துதியினால் அவருக்கு ஒரு சிங்காசனத்தை நாம ஏற்படுத்துவோம். அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் ஆராதனைக்கு பாத்திரர். அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். எல்லா கனமும் மகிமையும் அவருக்கே உரியது. எனவே நாம் அவரையே துதிப்போமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. பாடுவோம். ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை உயர்த்திடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை உயர்த்திடுவேன். அல்லேலூயா. ஆமாண்டவரே, நாங்கள் ஆயுள் முழுவதும் உம்மையே உயர்த்துவோம் அப்பா. உம்மையே புகழுவோம் ஆண்டவரே. இந்த கால வேளையில உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வேளையில உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெப வேளையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ள பகுதியை நீர் பொறுப்பெடுப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, என்னென்ன சூழ்நிலைகளோடு உடைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க என்பது நீர் அறிவீர் ராஜா. நீரே பேசும். ஆவியானவரே இடைபெடும். அவர்களை நீர் தயவாய் நடத்துவீராக. உங்க கரங்களை எங்களை யாவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். இந்த வேளையிலையும்
ஒரு சிறிய தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதனுடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். ஏனென்றால் அடிக்கடியாய் நாம் இந்த வசனங்களை நாம் கேட்கிறோம், நிறைய மெசேஜஸ் கேட்குறோம். இந்த வார்த்தை, இந்த வசனத்தை அடிக்கடி நாமே சொல்லிக் கொள்கிறோம், அப்படி தானே? இந்த வசனத்தில் ஒரு சிறிய காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் இதை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். அணிந்து கொள்ளுகிறது என்றால் என்னது? ஒரு உடையை நாம் அணிந்து கொள்கிறோம், ஒரு ஆபரணத்தை அணிந்து கொள்கிறோம். அப்படி என்றால் நாம் அணிந்து கொள்ளும் பொழுது அது எப்படி இருக்கிறது? அது அந்த ஆபரணமானாலும் சரிதான், உடையானாலும் சரிதான், அது என்ன செய்கிறது? அது தூக்கி காட்டுறது இல்லை? ஒவ்வொரு ஆபரணத்தை போட்டால் அணிந்து கொண்டால் கூட அது நம்ம நல்லா ஹைலைட் பண்ணோம் இல்லை? அதுதான் எல்லாருக்கும் கண்களுக்கும் தெரியும். அது மாதிரி நம்ம உடையை அணிந்து கொண்டாலும் எந்த உடையை அணிந்திருக்கிறோன்னு பார்க்குறவங்களுக்கு முதல்ல அதுதான் தெரியும். அப்போது அதே போல் நம்முடைய தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டுமாம். எப்படி அணிந்து கொள்வது? நம்மை பார்த்த உடனே நம்மக்கிட்ட என்ன வரணும்? நம்மை பார்க்கிறவர்களுக்கே ஒரு எண்ணம் வரணும், தாழ்மையோடு நடக்கிறாங்க, இவங்க கிட்ட ரொம்ப தாழ்மை இருக்கு என்கிற எண்ணம் மற்றவர்களுக்கு வர மாதிரி நம்ம தாழ்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். பார்த்த உடனே என்ன செய்வாங்க? சில பேருக்கு பார்த்த உடனே கௌரவமாக இருப்பாங்க, ரொம்ப பெருமையாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பேசுனா ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, மனத்தாழ்மை அணிந்து கொள்ளணும். அந்த தாழ்மை நம்மக்கிட்ட அதிகமாக வரும்போது, நம்மை அறியாமலே நம்மை பார்க்குறவங்க நம்மக்கிட்ட பார்க்கும்போது அந்த தாழ்மையை அவர்கள் கண்டு கொள்வார்கள், பார்த்து கொள்வார்கள். எவ்வளவுதான் நம்ம தாழ்மையாக இருந்தாலும் நம்மக்கிட்ட தாழ்மை, அந்த அணிந்து கொள்ளுதல் இல்லாவிட்டால் தாழ்மை வெளியே தெரியவே செய்யாது. இந்த இடத்துல ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த காலை வேளையிலே நாம் அணிந்து கொள்ளுகிறோமா? நம்மக்கிட்ட நிறைய நேரத்தில் தாழ்மை நம்மக்கிட்ட இல்லவே இல்லை. தாழ்மையே இல்லாதது மாதிரி நடந்து கொள்ளுகிறோம், அணிந்து கொள்ளவே இல்லை. பாருங்க, இது ரெண்டாவது பார்க்கும்போது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இது எல்லாருக்கும் தெரியும் இல்லை? தாழ்ந்த இடத்துல தான் தண்ணி நிற்கும், தாழ்மையாக இருக்கிறவங்கள்ட்ட தான் கிருபை தங்கும் என்பது ஒரு வழக்கமான ஒரு சொல். பாருங்கள், இந்த தாழ்மையை 2 பகுதிகளாக 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று மனத்தாழ்மை, இன்னொன்று சரீரத்தில் தாழ்மை. பாருங்கள், மனத்தாழ்மை என்று சொல்லும் பொழுது நம்முடைய நடையிலேயே தெரிஞ்சிடும், பார்க்குற பார்வையிலேயே தெரியும், நம்முடைய பேச்சிலே தெரியும், எல்லா செயல்களிலும் நம்முடைய தாழ்மை மிகவும் தெரியும். அதை என்ன சொல்கிறோம்? மனத்தாழ்மை என்று சொல்கிறோம். ஆனால் சரீர தாழ்மை என்று சொல்கிறது என்ன தெரியுமா? நாம் சரீரத்தில் மிகவும் எளிய உடைகளை அணிந்து கொள்வது, ரொம்ப தாழ்மையாக இருந்து கொள்கிறது, ரொம்ப எல்லாரும் ரொம்ப விலை உயர்ந்த அணிகலன்கள் உடைகளை அணிந்து கொண்டாலும் நாம் மிகவும் தாழ்மையாக, ரொம்ப தாழ்ந்த, ரொம்ப விலை மதிக்கக்கூடிய குறைந்த காரியங்களை நாம் பயன்படுத்தி கொள்வது மாதிரியும் ரொம்ப தாழ்மையான சாயலை உருவாக்கி கொண்டு அப்படி நடக்கிறது தான் சரீரத்தில் காட்டுகிற தாழ்மை. செருப்பு இல்லாமல் நடக்கிறது, தலையை சரியாக இது பண்ணுறாமல் நடக்கிற, அது ஒரு சரீரத்தில் காட்டக்கூடிய ஒரு தாழ்மை. ஆண்டவர் அந்த தாழ்மையை அவர் சொல்லவே இல்லை. அவர் எதை தான் நம்மிடத்தில் கேட்கிறார் என்றால், மனத்தாழ்மையை நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை தான் நாம் மீகா 6:8 நம்ம பார்க்கும்போது அங்கே ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கிறது. மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஒரு அழகான ஒரு தாழ்மையை குறித்ததான ஒரு வசனம் இருக்கிறது. அது என்ன என்பதை நான் வாசிக்கிறேன்.
மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அப்படி என்றால் தேவன் நம்மிடத்தில் எண்ணத்தை கேட்கிறார். ஒரே ஒரு காரியம்தான், மனுஷனே மனத்தாழ்மை. அந்த மனத்தாழ்மை இருந்துச்சுன்னா எல்லாமே அது தானா கூட வந்துடும். இந்த கடையிலெல்லாம் நம்ம போய் இட்லி சாப்பிட்றோம் அல்லது தோசை சாப்பிட்றோம், பரோட்டா சாப்பிட்றோம். அதை பரோட்டா வாங்கினா அது கூடவே எல்லாம் வந்துடும், குழம்பு அது இது எல்லாமே வந்துடும். அப்படி தானே? அதே போல் நம்ம மனத்தாழ்மை நடந்துட்டோனாலே அது ஆட்டோமேட்டிக்காக சாந்தம், பொறுமை, அன்பு, விட்டு கொடுக்கறது எல்லாமே தானாக வந்துடும். அந்த மனத்தாழ்மையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதை தான் மீகாவில் அதே மாதிரி சரீர மனத்தாழ்மையை நம்ம குறித்து பார்க்கும்போது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே கூட சரீரத்தை குறித்த ஒரு மனத்தாழ்மையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். பாருங்க, எவ்விடத்தில் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கும், பட்னியாக இருக்கும், பரிபூர்ணமடையும், குறைபடவும் போதிக்கப்பட்டேன். இது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது தான். பாருங்க, இதில் என்னென்னா தாழ்ந்திருக்கும், சாப்பாடு இல்லாமலே இருக்க தெரியும். அந்த ஒரு சரீர பிரகாரமான தாழ்மையை குறிக்கிறது. இந்த தாழ்மை அது நம்முடைய வாழ்வியலில் வரக்கூடியது. அந்த தாழ்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கல. அது நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தாழ்மை. ஆனால் இந்த தாழ்மை என்பது மனத்தாழ்மை. எப்படி நாம் மனத்தாழ்மை உடையவர்களாய் நாம் காணப்படுகிறோம்? இந்த கால வேளையில ஆண்டவரே, என்னிடத்தில் அந்த மனத்தாழ்மை இருக்கிறதா? அந்த தாழ்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு யார் தெரியுமா? நம்முடைய இயேசு கிறிஸ்து தான். அவர் அடிமையின் கோலம் எடுத்து தம்மை முழுவதும் தாழ்த்தினார். பாருங்க, அந்த தாழ்மைக்கு அவர் பிறக்கும் போதே தாழ்மையாக தான் பிறந்தார். அந்த ஏழை குடிலில் அது சரீர பிரகாரமாக இருந்தாலும் அந்த தாழ்மையை குறிக்கிறது. அது மாதிரி சிலுவையில் பாருங்க எவ்வளவு தன்னை தாழ்த்தினார். பாருங்க எவ்வளவு தாழ்மை. அந்த தாழ்மையை எத்தனை பேர் அந்த அவர் ஊழியம் செய்த காலத்தில் எத்தனை பேர் ஆண்டவரிடத்துலேருந்து வந்து எப்படியெல்லாம் பேசுனாங்க. ஆனாலும் தாழ்மையோடு என்ன செய்கிறார்? பதிலளிக்கிறார். பொறுமையோடு சிநேகிதனே, நண்பனே, தோழனே என்று சொல்லி அவரிடத்தில் தாழ்மையோடு பேசுகிறார். பாருங்க, அந்த தாழ்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? அந்த தாழ்மை நம்மிடத்தில் இருக்கிறா? இல்லாவிட்டால் நாம் பெருமையோடு இருக்கிறோமா? பெருமைக்கு நிறைய பேர் எடுத்துக்காட்டாக இருப்பாங்க. வேதத்திலேயும் கூட நேபுகாத்நேச்சார் என்ற ஒரு ராஜாவை பற்றி நாம் பார்க்கிறோம். அந்த ராஜா எப்படி இருந்தார்? பெரிய பெருமையாக இருந்தார்ல. அவருடைய பெருமை நிமித்தமாக அவர் அடித்து கீழே தள்ளப்பட்டார். அதுக்கப்புறம் 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு புத்தி தெளிந்து பெருமை எல்லாம் போய் நல்ல தாழ்மையானார். ஆனால் அவருடைய மகனாகிய பெல்ஷாத்சார் என்ன செய்கிறார்? அதையெல்லாம் அறிந்தும், அதான் தானியேல் 5:22 சொல்லப்பட்டிருக்கிறது, அதையெல்லாம் அறிந்தும் நீர் உம்மை என்ன செய்யவில்லை? தாழ்த்தவில்லை என்று தானியேல் சொல்லுகிறார். பாருங்க, இப்படிப்பட்ட பெருமையை ஆண்டவர் எதிர்பார்க்கவே இல்லை. நம்மிடத்தில் தாழ்மை வேணும். இந்த கால வேளையில் ஆண்டவரிடத்தில் நாம் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம், இன்னும் நாம் பெறப்போகிறோம். ஆனால் நம்மிடத்தில் என்ன இருக்க வேண்டும்? தாழ்மை இருக்க வேண்டும். இந்த கால வேளையில் ஆண்டவரே, எனக்கு அந்த தாழ்மையை தாங்கப்பா. நான் இன்னும் சில காரியங்களை நான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன்னா என்னிடத்தில் இந்த தாழ்மை இல்லை, விட்டு கொடுக்கிற தாழ்மை இல்லை, மனத்தாழ்மை இல்லை. எனக்கு அந்த தாழ்மையை தாரோம். உங்களோடு பேசுகிற எனக்கும் அந்த தாழ்மை வேண்டும் என்று நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். இந்த கால வேளையில் நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபிப்போமா? ஆண்டவரே, எனக்கு அந்த தாழ்மையை தாரும் ஆண்டவரே. நான் உம்மை போல தாழ்மையை நான் அணிந்து கொள்ள வேண்டும். அந்த மனத்தாழ்மை எனக்கு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பாரத்தோடு கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடும் அன்பு தகப்பனே, இந்த கால வேளையில் அப்பா, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. உம்மிடத்திலிருந்து நாங்கள் எவ்வளவோ காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் நாங்கள் உம்மிடத்து சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா.
ஆனால் நீர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறீரப்பா, எங்களிடத்தில் மனத்தாழ்மையை எதிர்பார்க்கிறீர் ராஜா. வேறு என்னத்தை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் என்று கேட்கிறீங்கப்பா. ஆண்டவரே, அந்த மனத்தாழ்மையை நீர் எங்களுக்கு தாரும் அப்பா. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அந்த கிருபை வேணும்ப்பா. அந்த கிருபை இல்லாமல் நாங்கள் இந்த உலகத்துல வாழவே முடியாதப்பா. அந்த கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஊற்றுங்கப்பா. இந்த கால வேளையில உம்முடைய சமூகத்துல ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால நிரப்புங்க. அந்த மன தாழ்மையை பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. ஒருவேளை நான் கடினமாய் பேசிவிட்டேன், நான் கடினமாய் நடந்து விட்டேன் என்று உணர்வு படுவார்கள். ஆனால் ஆண்டவரே இந்த வேளையில தங்களை தாழ்த்தட்டும் அப்பா. அந்த கிருபையை கொடுங்கப்பா, கொடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். உம்மை போல எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவப்பா. நாங்கள் தாழ்மைப்படும் பொழுது எங்களுடைய காரியங்களை நீங்க பார்த்து கொள்வீங்கப்பா. எல்லா காரியங்களையும் நீங்க செய்து முடிப்பீங்கப்பா. உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க ராஜா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்தினால தொட்டு ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள்ல அதற்குரிய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு இந்த நாளை வெற்றியாய் முடிக்க கிருபை கொடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இரத்தத்தால நிரப்பி ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தால ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை முத்திரை போடுங்க ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ராஜா. அப்பா, இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபையினால ஆண்டவரே நிரப்பி நடத்துவீராக ராஜா. இந்த இவ்வளவு நேரமும் தேவன் எங்களோடு பேசி கொண்டிருந்தீங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி ராஜா. தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஊழியங்கள்ல ஆண்டவரே இடைப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுங்கப்பா. இதுல ஸ்பான்சர் பண்ற, உதவி செய்கிற ஆண்டவரே, முழங்கால நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்னும் பலப்படுத்துங்க. ஊழியம் இன்னும் விரிந்து பறந்து அநேகருக்கு இது பிரயோஜனமா இருக்க கிருபை செய்யுங்கப்பா. ஊழியத்தை செய்கிற உடைய அடியான் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் ஆண்டவரினை மற்றும் பல இடங்கள்ல நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவைகள் அநேகமா இருக்கிறது, எல்லா தேவைகளை சந்திங்கப்பா. இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஜப விண்ணப்பங்களையும் உடைய கரங்களை தந்து ஜெபிக்கிறோம். தேவரீர் ஜபங்களுக்கு விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிறவர், ஜபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படியா இந்த நாள்ல ஆண்டவரே இந்த ஜப விண்ணப்பங்களுக்கு எல்லாவற்றுக்கும் பதிலை நீர் கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல பிறந்த தினத்தையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ராஜா. உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டி ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படியே நீ செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை சுகமாயிருக்க பண்ணி ஆசீர்வதித்து உயர்த்துகிறபடியால் ஸ்தோத்திரம். இன்னும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், கிருபைக்குள்ள மறைத்து கொள்ளும். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய கரம் இந்த நாள் முழுவதும் கூட இந்த நடத்தட்டும், வெற்றியாய் நடத்தட்டும். ஆண்டவரே, போக்கையிலும் வருகையிலும் ஆண்டவரே ஆசீர்வதிப்பாய். உன் மாபிசு தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின் படியே பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக ராஜா. எல்லாவற்றிலும் பிள்ளைகள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்பட்டு மாலை வேளையில நன்றியோடு உம்மை துதிக்கட்டும். ஆண்டவரை கிருபை செய்வீராக. உங்க கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று